ஹாய் மக்களே! எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மக்களே. மக்களே இன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் அதாவது நம்ம கிராமத்துலேருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயிலுக்கு தான் மக்களே போறேன். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து வந்து ஒரு காட்டு வழி பாதையில போற மாரி இருக்கும் மக்களே. இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவடிச்சூலத்தில இருக்கிற வந்து ஞானபுரீஸ்வரர் கோவில் தான். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற சிவன் வந்து மரகத லிங்கத்தினால ஆன சிவன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி குடுக்குற அம் தேனை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, மக்களே எப்பேர்ப்பட்ட கொடிய நோயா இருந்தாலும், உங்களுக்கு எந்த மாதிரி நோய் கேன்சர் அது இது எப்பேர்ப்பட்ட கொடிய நோயா இருந்தாலும், இந்த சிவபெருமான் கிட்ட அபிஷேகம் பண்ணி குடுக்குற இந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மக்களே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நமக்கு வேற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அது நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்திலேயே தான் இந்த கோவில் வந்து இருக்கு அப்படின்றதுனால, நம்ம போய் பார்க்காம இருந்தா எப்படின்றதுனால மக்களே இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி போயாச்சு மக்களே. இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். எப்பெப்பலாம் அபிஷேகம் பண்றாங்க, நமக்கு எப்போ இந்த தேன் வாங்கி குடுக்கணும், அதுக்கு ஏதாவது டைம் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது போன மக்களே. போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கோவில் எப்பவுமே காலியா தான் இருக்கும். நீங்க வந்து வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா மக்களே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இறங்கிட்டு, அங்கருந்து திருப்போரூர் போற பஸ்ல ஏறுனீங்க அப்படின்னா, திருவடிச்சூலம்னு சொல்லிட்டு இடத்த கேட்டிங்கன்னா, அங்க இறக்கி விட்டுருவாங்க மக்களே. அங்க தான் இருக்கு. ஊருக்குள்ள இருக்கு இந்த ஞானபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல வந்து அபிஷேகம் எப்ப பண்றாங்க அப்படின்னா, காலையில நீங்க 8 மணிக்குனா கோவில்ல இருக்கணுமா மக்களே. வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க 2 லிட்டர் பசும்பால், அப்புறம் 2 லிட்டர் தேன் வாங்கிட்டு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க எதிர்க்கவே வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, அந்த தேன் உங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்க மருந்து சாப்பிட்டும் சரியில்ல அப்படின்னா, இந்த தேனை வாங்கி நீங்க வந்து நம்ம சுவாமிய நெனச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே சரியாயிடும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமயே ரொம்ப நாளா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மக்களே நீங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே.